காலச்சக்கரம் பின்னோக்கி சுழலும் இரும்பு திரை தேசம் வடகொரியா. உலகம் தொழில்நுட்பத்திலும் ஜனநாயகத்திலும் திளைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வடகொரியாவிலோ சுதந்திரம் மனிதநேயம் என்பது அகராதிற்குள்ள இல்லாத தேசம்தான் வடகொரியா. வடகொரியாவின் மரண தண்டனைக்கான குற்றங்கள். நாட்டின் தலைவர்களை பற்றி விமர்சிக்க கூடாது. வடகொரியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும், அரசு அலுவலகங்களிலும், பள்ளிகளிலும் அதிபர், அவரின் அப்பா, தாத்தா புகைப்படங்கள் மிக உயரத்தில் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அவர்களை வணங்குவதே கட்டாய கடமை. சமயம் சார்ந்த வழிபாடு போன்றது அது. மீறினால் அங்கு மரண தண்டனை நிச்சயம். சாதாரண மக்களோ கூகுள், யூடியூப் போன்றவற்றை பயன்படுத்த முடியாது வடகொரியாவில். டிவி இருக்கும், ரேடியோ இருக்கும், ஆனால் எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதனால் வெளியுலக செய்திகள் தெரியாது வடகொரியா மக்களுக்கு. வடகொரியா மக்களே உலகத்தை அரசு சொல்வது போலதான் பார்க்கிறார்கள். அதுபோன்ற பாப் கட்டிங் வெட்ட தடை, வெளிநாட்டு படங்கள் பார்க்க அங்கு தடை. அங்கே முடிவெட்டுவது கூட கட்டுப்பாடு தான். அரசு அனுமதித்த சில ஹேர்ஸ்டைல் மட்டும்தான் அங்கு வைக்க வேண்டும். வேறு விதமாக வைத்தால் தண்டனை நிச்சயம். திறந்த வெளியில் மத வழிபாடு செய்ய முடியாது. உதாரணமாக பைபிளோ குரானோ வைத்திருந்தால் அது அரசுக்கு எதிரான குற்றமாக கருதப்படும். தண்டனை நிச்சயம் அதற்கும். அதே போல வடகொரியாவுக்கு உள்ளேயே ஊர் விட்டு ஊர் போக முடியாது. அரசு அனுமதி வேண்டும். கட்டாயம் தலைநகர் பியாங்கோ நுழைய முடியாது யாராலும். தலைநகரில் யார் யார் வசிக்க வேண்டும் என்பதையும் அரசாங்கம் தான் முடிவு செய்யும் வடகொரியாவில். வெளிநாடு செல்வது என்பது மரணத்தை தள்ளுவதற்கு சமம் வடகொரியாவில். தப்பி செல்ல முயல்பவர்கள் எல்லையிலே சுட்டு கொல்லப்படுகிறார்கள். தப்பித்தவர்கள் குடும்பங்கள் சித்திரவதை முகாம்களில் சிதைக்கப்படுகின்றன. ஒருவர் செய்யும் தவறுக்கு 3 தலைமுறையை சிறையில் அடைக்கும் 3 தலைமுறை தண்டனை என்ற கொடுமை. தாத்தா செய்த அரசியல் பிழைக்காக இன்னும் பிறக்காத பேரன் கூட சிறை கம்பிகளுக்கு பின்னால் தான் பிறக்க வேண்டும் என்ற விசித்திரமான மோசமான சட்டங்களை கொண்டது வடகொரியா. மக்கள் தங்கள் என்ன வேலை செய்யணும் என்பதை தீர்மானிக்க முடியாது அங்கு. அரசாங்கம் ஒதுக்கிய பணிக்கு மட்டுமே தான் செல்ல முடியும் அங்கு. வேறு எந்த வேலைக்கும் மாறவும் முடியாது அவர்களால். அங்கே பள்ளிக்கூடங்கள் அறிவை வளர்ப்பது கிடையாது. அதற்கு பல்தாக கிம் குடும்பத்தின் பொய் வரலாற்றை மனப்பாடம் செய்து வைப்பதே அங்கு இருக்கிறது. அந்த நாட்டின் மொத்த வருவாயில் பெரும் பகுதி இராணுவத்திற்கும் ஏவுகணைகள் தயாரிப்பிற்கும் செலவிடப்படுகிறது. மக்களின் பசியை விட ஆயுத பலமே அங்கு முக்கியமாக கருதப்படுகிறது வடகொரியாவில். அங்கே பஞ்சமும் பசியும் தீரா பிரச்சனை. நவீன ஏவுகணைகள் விண்ணில் சீரும்போது கீழே ஏழை மக்களின் வயிறுகள் பசியால் எரிகின்றன. மக்கள் கடைகளில் போய் தாராளமாக உணவு வாங்க முடியாது. அரசாங்கம் கொடுக்கும் ரேஷன் உணவை தான் நம்பி இருக்க வேண்டும் அங்கு. 1990களில் 30 லட்சம் மக்களை பழிவாங்கிய பஞ்சத்தின் தழும்பு இன்னும் வடகொரியாவில் ஆறவில்லை. அங்கு அரிசி என்பது அங்கே ஒரு ஆடம்பரமான உணவு. பெரும்பாலும் சோளம் மற்றும் உருளைக்கிழங்கை தான் சாப்பிடுகிறார்கள் மக்கள். நிறைய நேரங்களில் மக்கள் மரப்பட்டைகளையும் புற்களையும் வேக வைத்து உண்ணும் அவல நிலை தொடர்கிறது வடகொரியாவில் இன்றைக்கும். சொகுசு மாளிகையில் அமர்ந்து கொண்டு பசியால் வாடும் மக்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு மட்டுமே சாப்பிடுங்கள் என்று கட்டளையிடும் ஒரு சர்வாதிகாரியின் பிடியில் அந்த தேசம் சிக்கி தவிக்கிறது தற்போது. இதைவிட கொடுமை, கிராமப்புறங்களில் வாழ்க்கை இன்னும் கடினமாகவும் கொடுமையாக இருக்கிறது. அரசாங்கமே மக்களை சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வேலைக்கு அனுப்புகிறது. ஆனால் அவர்கள் உழைக்கும் ஊதியத்திலிருந்து 90% வரி என்ற பெயரில் அரசாங்கம் பிடுங்கிக் கொள்கிறது. ஊனமுற்றவர்கள் மற்றும் மனநலம் குன்றியவர்கள் மீது ரகசியமாக ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுத சோதனைகள் நடத்தப்படுவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. அவ்வப்போது வலிமையற்றவர்களை பரிசோதனை எலிகளாக அந்த அரசு பயன்படுத்துவது மனித குலத்திற்கே இழைக்கப்படும் ஒரு பெரும் துரோகம். அங்கே மருத்துவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் ஊதியம் 1 கிலோ அரிசி வாங்குவதற்கு கூட போதாத அளவுதான் அங்கு. அதனால் ஊழல் அங்கு தலைவிரித்தாடுகிறது. பெரும் கொடுமை என்னவென்றால், இதை விட காசு இல்லாதவர்களுக்கு மரத்து போகும் மருந்து இல்லாமலே அறுவை சிகிச்சை செய்யப்படுவதுதான் அங்கு கொடுமையான ஒன்று. மக்கள் திறந்த மனதுடன் பேச மாட்டார்கள். யார் தகவல் தருபவர் என்று தெரியாது. அந்த அளவு கடுமையான கண்காணிப்பு. தவறாக பேசினால் பிரச்சனை என்ற பயம் எப்போதும் இருக்கும். வரலாறு கற்பிக்கும் பாடம் ஒன்றுதான். எத்தனை பெரிய இரும்பு கோட்டையாக இருந்தாலும் பசித்த வயிறுகளின் கோபத்திற்கு முன்னால் அது ஒரு நாள் சரிந்தே தீரும். சுதந்திர காற்றை சுவாசிக்க துடிக்கும் கோடிக்கணக்கான நுரையீரல்களை எத்தனை காலம் அடக்கி வைக்க முடியும் வடகொரியாவில்? அந்த பாவப்பட்ட பல கோடி கொத்தடிமை மக்களின் வாழ்வு நிச்சயம் ஒரு நாள் மரணம்.